ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன அப்படின்னா ராகி சேமியா. ஸோ இந்த மாதிரி வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கணும் உதிரி உதிரியாக. நெக்ஸ்ட் வந்து தேங்காய் வந்து இப்படி திருவி வச்சுக்கணும். அப்புறம் லைட்டாக உப்பு சேர்த்துக்கணும். ஸோ உப்பு எடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து சுகர். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாயில் பண்ண ராகியை வந்து நல்லா உதிரி உதிரியாக ஆக்கிட்டு இப்போ வந்து தேங்காய் துருவலை வந்து போட்டுக்கிறோம் தேவையான அளவு. நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணணும். அதில் அப்போ தான் அந்த ராகி சேமியா வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப நல்லது, அதுவும் ஹெல்த்து கூட. அப்புறம் வந்து சுகர் ஆட் பண்ண போகிறோம். அதுவும் தேவையான அளவு வந்து சுகர் போட்டுக்கிறோம். ராகி சேமியா சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நீங்களும் வீட்டில் ராகி சேமியா இருந்தது அப்படின்னா இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கு கொடுக்கலாம், எல்லாருமே வந்து சாப்பிட்லாம். லைட்டாக வந்து உப்பு சேர்த்துக்கணும், ரொம்ப போடக்கூடாது, லைட்டாக வந்து போட்டுக்கணும். ஸோ இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. இது சிம்பிள் டிஷ்ஷு, ஈஸியாக நம்ம வீட்டிலே வந்து செய்யலாம். ராகி சேமியா பார்த்தீங்களா எவ்வளோ டெம்ப்டிங்காக இருக்குது, பார்க்கும் போதே அப்பா இன்னைக்கு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நமக்கு வந்து வாங்கிக்கலாம். இந்த மாதிரி கோகோனட்டில் வச்சு சாப்பிட்றது எவ்வளோ பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். அந்த கொட்டாங்குச்சியில் வச்சு சாப்பிட்றது அவ்வளோ, இதுவும் ரொம்ப நல்லது. இதில் டீயெல்லாம் வச்சு குடிப்பாங்க. ஸோ இதிலே நம்ம வந்து வச்சு சாப்பிட்லாம். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக வந்து இருக்கும் இதிலே வச்சு சாப்பிடும்போது. எவ்வளோ பேர் வந்து ராகி சேமியா சாப்பிட்ருக்கீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக வந்து ராகி சேமியா தயார்.